Hello friends, welcome to Shalu's Artistry. இன்னைக்கான வீடியோல ஒரு கிளாஸ் பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு ஓல்ட் மங்க் பாட்டில் எடுத்துர்க்கேங்க. இதுல அடிக்கிறதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துர்க்கேங்க. இந்த பாட்டில் பாருங்க எவ்வளவு குட்டியா உள்ளங்கைக்குள்ள அடங்கற அளவுக்கு சைஸ்ல இருக்குன்னு. இது பெயிண்ட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு thin brush யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பாட்டில்லே இருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். பாட்டிலும் குட்டியா இருக்கறனால ஒரு சில இடங்கள்ல எல்லாம் டிசைனே இல்லாம ஃபேடடா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே இதே பேட்டர்னை நீங்களே வரைஞ்சிருங்க. அப்புறம் அடுத்தடுத்த கலர்களை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் க்ரீன் கொடுத்தோம், இப்போ ஆரஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த கலர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எம்போஸ்டான கேப் வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க. இதுக்கு நடுவில் எதையும் அடிக்க தேவையில்லை. ஏன்னா கடைசியில் இதில் வந்து நம்ம லைட் செட் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அந்த சின்ன சின்ன கேப்லேருந்து வரக்கூடிய லைட் தான் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது தொடர்ந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கலாங்க. ஃபைனலாக இதை அடித்து முடித்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன கேப் ரொம்ப மைன்யூட்டான கேப் தெரியும். இப்போ கடைசியாக கோல்டு கலர் கொடுத்து இதை முடிச்சிடலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேர்ல் பெயிண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா க்ளாஸியாக கிளிட்டரியாக தெரியும். மற்ற கலர்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்த பின்னாடி இதனுடைய கழுத்து பகுதிக்கும் நம்ம கலர் அடிச்சிடலாங்க. இதுக்கும் கோல்டு கலர் தான் கொடுத்துட்ருக்கேன். முதல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. அது காஞ்ச பின்னாடி திரும்பவும் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். இப்போ இந்த கோல்டு கலர் நல்லா திக்காகவும் தெரியுது, பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே ஃபேரி லைட் போட்டுடலாங்க. இது ஒரு நல்ல லைட் செட்டிங்காவோ ஹோம் டெக்கராவோ இல்லை பெட் லேம்போ நீங்கள் எதுவாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சென்டர் ஸ்பேஸ் வந்து காலியாக நான் வச்சுருக்கேன். அப்போ தான் லைட் நல்லா தெரியுங்கிறக்காக. உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இதே கலர்ஃபுல்லான பேட்டர்னை நீங்கள் சென்டர்லேயும் போட்டு ஃபில் பண்ணிடலாங்க. இப்போ லைட்ஸ் போட்ட பின்னாடி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயினாக அந்த லைட் எரியிற இடம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்குது பார்க்குறக்கு. இந்த பாட்டில் டெக்கர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செஞ்சது. இதில் இந்த சென்டரில் எந்த ஸ்பேஸும் விடாமல் இந்த கலர்ஸ் எல்லாம் நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதே பேட்டர்னில் அந்த சென்டர்லேயும் நான் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பாட்டிலோட சைஸு இப்போ எடுத்த மாதிரி இல்லை, இது நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த பாட்டில் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்டில் கிராஃப்ட் ஐடியாஸ்க்காக நம்ம சேனல் ஷாலூஸ் ஆர்டிஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் பார்க்கணுன்னா ஷாலூஸ் ஆர்டிஸ்டியோட இங்கிலீஷ் சேனல் இருக்குது. அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.